பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 15. மனிதனின் மகாத்மியம். அருமை நண்பனே, இன்சானாகிய நீ ஆதிகால வாக்குறுதியின்படி படைக்கப்பட்டிருக்கின்றாய். அதற்கான ஞானத்தையும் செயல்முறையையும் அடைந்து அவற்றின் மூலம் அல்லாஹு தாலாவின் மாரிஃபத்தை எய்துவது உன் கடமையாகும். உலகத்தில் அல்லாஹு தாலா எத்தனையோ வகையான படைப்புகளை உண்டாக்கியிருக்கின்றான். ஆனால் ஈமானுடைய அமானத்தை சுமப்பதற்கு மனிதனை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தான். வணக்கம், இபாதத்து சகல படைப்புகளுக்குமே பொதுவாயினும் மக்காமே இலாஹி வரை கொண்டு போய் சேர்க்கும்படியான வணக்கத்தை நிகழ்த்தும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமேதான் அருளப்பட்டுள்ளது. எனவே ஹக்கை தேடி அடைய முயலாதவன் மனிதனே அல்ல. உருவம் மட்டும்தான் மனிதனுடையதாய் இருக்கும். அவனுக்கு அசலான ஜீவன் இருக்காது. பரிபூரணத்தை அடைந்த ஆரிஃபுகளுடைய கண்களில் உண்டாகும் குளிர்ச்சியை அடைய நீ தெண்டிக்க வேண்டும். இல்மும் அமலும் தாய் தந்தையாகும். அறிவு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கின்றது. இதற்கான செயலாற்றல் வணக்கம் தாயின் ஸ்தானத்தில் இருக்கின்றது. தாயும் தந்தையும் ஒன்று சேராத வரையில் அதனால் கிட்டும் பயன் உண்டாவதெங்கனம்? தாய் தனியே ஒதுங்கியிருந்து விட்டால் சேய் உண்டாகாது. ஈசா நபியை நீ குறிப்பிடலாம். அவர்கள் பிரபஞ்சம் முழுவதுக்கும் தகப்பன் இல்லாமல் உண்டானதற்கு தனிப்பட்ட அத்தாட்சியாவார்கள். இதே போன்றுதான் வணக்கம் எனும் தாய் இல்லாமல் அறிவு எனும் தகப்பனால் மட்டும் பிள்ளை எனும் அஹ்வால் உண்டாக முடியாது. ஆயினும் முர்ஷிதே காமிலின் கட்டளைப்படி நடந்தால் இந்த பலனும் உண்டாகிவிடலாம். அந்நாதிரு கல் மஹதூம், அபூர்வமானது இல்லாததுக்கு சமம் என்ற நியதியை நாம் மறந்துவிடக்கூடாது. மனோ இச்சையை அடக்க வேண்டும். அருமை நண்பனே, நீ சதாகாலமும் நஃப்ஸின் இச்சைகளுக்கு கீழ்ப்பட்டவனாகவே இருக்கின்றாய். உடல் சம்பந்தமான இன்பங்களை நீக்கி ஒழித்தால்தான் ரூஹானியத்தான ஆத்ம பரிபக்குவங்களை நீ அடைய முடியும். இதை நீ செய்ய வேண்டாமா? வேண்டுமென்றால் நீ தன்னைத்தானே இப்படிப்பட்ட ஆசாபாசங்களை விட்டும் காப்பாற்றிக் கொள்வாயாக. இதற்கான தைரியம் உன்னிடம் இல்லாமற் போனதால் உன்னை விட துர்ப்பாக்கியசாலியை, நன்மையை இழந்து விட்டவனை நான் எங்குமே கண்டதில்லை. நஃப்ஸின் இச்சைகள் எனும் சிறைக்குள் நீ அடைபட்டு கிடக்கும் துரதிர்ஷ்டத்தை நீ தேடிக்கொண்டாய். இதிலிருந்து விடுபடுவாயாக. ஷரிஅத், தரீகத், ஹகீகத் இவற்றின் தூய்மை. நண்பனே கேள், இந்த உலகத்தில் 4 ஸ்தூல விளக்குகள் உண்டு. அவற்றிலிருந்து விலகி விடுபட்டு பரிசுத்தம் அடைவதற்கு 4 வழிமுறைகளும் இருக்கின்றன. அவை வருமாறு: முதலாவது, தொடக்கு நஜாசத் ஆகிய அசுத்தங்களை விட்டும் உடலையும் உடைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது. இந்த தொடக்கை நீக்காவிட்டால் தொழுகை கூடாது. இரண்டாவது, ஷைத்தானின் ஊசாட்டங்களை விட்டும் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக இருப்பது. இந்த இரண்டும் ஷரீஅத்து சம்பந்தப்பட்டவைகளாகும். மூன்றாவது, தீய பழக்கங்களை விட்டும் பரிசுத்தமாக இருப்பதாகும். கெட்ட பழக்கத்தால் மனிதன் நாட்கால் மிருகத்தை போல் ஆகிவிடுகின்றான். பரிசுத்தம் தரீக்கத்தின் நபர்களை பற்றிய சொந்த விஷயமாகும். இது நபிமார்களுடைய சிறப்பு நடைமுறையாகும். நான்காவது, மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதாகும். அதாவது அல்லாஹ் அல்லாததை விட்டும் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் ஞான நடவடிக்கையாளரின் லட்சியம் கைகூடி விடுகின்றது. அந்நியம் எனும் எண்ணம் நீங்குவதே ஞான பரிபக்குவமாகும். இறுதியில் கூறியது ஹக்கீகத்தான பரிசுத்தமாகும். இந்த 4 வகை பரிசுத்தங்களையும் அடைந்து விடுபவர் வாஹிராகவும் பாத்தினாகவும், பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் பரிசுத்தம் அடைந்தவராகின்றார். இறைவனிடம் எதையும் கேட்பதற்கு அருகதை உடையவராகின்றார். அவருக்கு அஸ்வலாத்து மியராஜுல் மோமினீன், தொழுகை மொமின்களுக்குரிய மியராஜ் ஆகும் என்ற தத்துவ உண்மையும் வெளிப்படையாகும். இந்த ஸ்தானத்திலும் ஆகிரத்திலும் தான் ஹக்குடைய தரிசனம் காண முடியும். இவ்வழியின்றி வேறு வழிகளில் நீ வீண் பிரயத்தனங்களை புரிந்து வாழ்நாட்களை வீணாக்கி விடாதே.